டெமோக்ரஸி மக்களாட்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் ஒரு கண்ட்ரிக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஃபார் த பீப்புள் டு த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்களுக்காக மக்களினால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிறது. இப்போ உலகத்தில் டெமோக்ரஸியில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் தனக்கு தோன்றியதையெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு மற்ற நாட்டு மேலே எக்கச்சக்கமான வரிகள் விரிச்சுக்கிட்டு இப்போ இன்றைக்கி காலையில் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மேலே வந்து 300லேருந்து 500% வரி போட போகிறேன் அப்படிங்கிறாரு. 300லேருந்து 500% வரி போட்டோன்னா அதில் சஃபர் ஆகிறது யார்? மறுபடியும் இந்திய மக்கள் தான் இல்லையா? இன்னொரு நாட்டு மேலே நீங்கள் என்ன செஞ்சாலும், ஒரு சண்டையை போட்டாலும், ஒரு குண்டு போட்டாலும், ஒரு அணுகுண்டே போட்டாலும் அந்த நாட்டில் உள்ள மக்கள் தான் வந்து செத்து போக போகிறாங்க. உங்கள் நாட்டில் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் உங்கள் நாட்டிலோட மக்கள் தான் வந்து செத்து போக போகிறாங்க, மக்கள் தான் வந்து சஃபர் ஆக போகிறாங்க. இது அந்த தலைவர்களுக்கு தெரியாதா? தெரியாது. என்ன காரணம்னா பதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுடைய கண்ணை வந்து எப்போதுமே மறைச்சிருது. அது போக நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான், நான் இன்றைக்கி லீடர் ஆகிட்டேன், நான் என்ன நினைக்கிறதோ அதுதான், நான் இன்றைக்கி வேர்ல்டோட போலீஸ்மேன் அப்படிங்கிற லெவலுக்கு அமெரிக்க அதிபர் வந்து தன்னை நினச்சிக்கிட்டு நிறைய சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இதை நம்மெல்லாம் சொல்லலை, அந்த நாட்டில் இருக்கிற மக்களே இவரை ஏன்டா தேர்ந்தெடுத்தோம், இவர் ஒரு சரியான பிரசிடெண்ட் இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரசிடெண்ட்டை வந்து அமெரிக்கன் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் எடுக்கக்கூடிய சில டிராஸ்டிக்கான டெசிஷன்ஸ், ஃபூலிஷான டெசிஷன்ஸாக போயிட்டுருக்குது. சமீபத்துலேயும் கூட பேப்பரில் படிச்சிருப்பீங்க. மினியாபோலிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சாதாரண ஒரு பெண் வந்து அங்கே இருக்கக்கூடிய சில அதிகார மையங்கள்னால சுட்டு கொல்லப்பட்டாங்க வித்தவுட் எனி அப்போசிஷன். ஸோ அது ஒரு பெரிய கிளர்ச்சியாக மாறிடுச்சு. ஸோ இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம வேலையை நம்மளே பார்த்துட்டு போயிடலாமோ அப்படின்னு எப்போதுமே நம்ம தோணிகிட்ருக்குறோம். இனிமேல் நம்ம எதை பற்றியுமே பேசக்கூடாது, நம்ம பாட்டுக்கு வேலையை பற்றி போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு ஒரு காமன் மேன் வந்து தள்ளப்பட்டுட்டான். இது சரியான ஒரு முடிவும் இல்லை, சரியான ஒரு பாதையை நோக்கி உலகம் செல்லுது அப்படிங்கிறதையும் ஒரு சந்தேகத்துக்குரியமாக கூடுது. மறுபடியும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை பாய்.